அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, உலகின் சிறந்த மத்திய வங்கி கவர்னர்கள் டாப் 3 பட்டியலில் சக்திகானந்த தாஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அமெரிக்காவை சேர்ந்த குளோபல் ஃபைனான்ஸ் இதழ் உலக நாடுகளின் ரிசர்வ் வங்கி கவர்னர்களின் செயல்பாடுகளை மதிப்பீடு செய்து பட்டியல் வெளியிட்டுள்ளது. ஓகேங்களா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தலைமை வங்கி அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனுடைய தலைவர்களை பத்தின ஒரு மதிப்பீடை வெளியிட்டிருக்காங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா, இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகானந்த தாஸ் ஏ மதிப்பீடு பெற்று டாப் 3 பட்டியலில் இடம் பிடித்துள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ டாப் ரேங்கிங்ல வந்திருக்காரு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டென்மார்க் மத்திய வங்கி கவர்னர் கிறிஸ்டியன் தாம்சன் மற்றும் சுவிட்சர்லாந்து மத்திய வங்கி கவர்னர் தாமஸ் ஜார்டன் ஆகிய இருவரும் டாப் 3 பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். ஸோ டாப் 3ல யாரெல்லாம் இருக்காங்க? நம்மளுடைய சக்திகானந்த தாஸ், அடுத்ததா பார்த்தோம்னா டென்மார்க்குடைய கிறிஸ்டியன் தாம்சன், அடுத்து சுவிட்சர்லாண்டோட தாமஸ் ஜார்டன். ஓகேவா, ஸோ பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது, பொருளாதார வளர்ச்சி, இலக்கு நாணயத்தின் நிலைத்தன்மை, வட்டி விகிதத்தை சரியாக நிர்வகித்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் குளோபல் ஃபைனான்ஸ் இதழ் மத்திய வங்கிகளின் கவர்னர்களை மதிப்பீடு செய்கிறது. ஸோ என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி அவங்களை ரேங்கிங் பண்றாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றது, எக்கனாமிக் growth பத்தி பேசுறது, அடுத்தது பார்த்தோம்னா கரன்சியை ஸ்டெபிலைஸ் பண்றது, அந்த இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் போன்ற விஷயங்கள்லாம் வந்து சரியாக நிர்வகிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி கொடுத்திருக்காங்க. சக்திகானந்த தாஸ் 2வது முறையாக இந்த அங்கீகாரத்தை பெறுகிறார். அவரது தலைமைத்துவத்துக்கும் உழைப்புக்கும் கிடைத்த அங்கீகாரம் இது. 2வது முறையா இவர் வந்து இந்த ஒரு ரெகக்னேஷனை பெறுறாரு. 2018ஆம் ஆண்டு சக்திகானந்த தாஸ் வந்து RBI கவர்னராக நியமிக்கப்பட்டிருப்பார். சரிங்களா, அடுத்ததா பாக்குறப்ப சிக்கிமோட அலுவல் மொழியாக நேபாளி சேர்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ சிக்கிமோட அலுவல் மொழியா இவ்வளவு நாள் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலம் மட்டும்தான் இருந்திருக்கும். இப்போ நேபாளி அப்படிங்கிற மொழியை சேர்த்திருக்காங்க. நேபாளி மொழியை பொறுத்த வரைக்கும் 1992 71வது சட்ட திருத்தத்தில் பார்த்தோம்னா 71வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல பார்த்தோம்னா இந்தியாவில் சேர்க்கப்பட்டிருக்கும். இந்தியாவோட அபிஷியல் லாங்குவேஜ்ல சேர்த்திருப்பாங்க. அதாவது கொங்கணி, மணிப்பூரி அண்ட் நேபாளி, அந்த 3 லாங்குவேஜும். சரிங்களா, இந்த நேபாளி மொழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சமஸ்கிருதம் சார்ந்த ஒரு மொழி, தேவநாகரி அப்படிங்கிற எழுத்து முறையில எழுதக்கூடிய ஒரு முறையாக இருக்கு, ஒரு மொழியாக இருக்கு. சரிங்களா, சோ அத பேசிக்கான விஷயங்களை இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாக்குறப்ப நமக்கு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 2வது அணு உலை உற்பத்தியை தொடங்கியது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. குஜராத் மாநிலத்தில் உள்ள கக்ராபர் அணுமின் நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ள 4வது அணு உலை முழு திறனுடன் உற்பத்தியை தொடங்கியுள்ளது அப்படின்றத நமக்கு செய்தி. ஓகேங்களா, ஃபுல் கெப்பாசிட்டியில் ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த கக்ராபர் நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஓகேவா, ஸோ அதோட 4th ரியாக்டர் அப்படிங்கிறது. ஸோ இது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 2வது 700 மெகாவாட் அணு உலை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட 2வது 700 மெகாவாட் அணு உலை. ஓகேங்களா, 700 மெகாவாட் நியூக்ளியர் ரியாக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிஜினியஸ்லி டெவலப்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ முதல் 700 மெகாவாட் அணு உலை இதே நிலையத்தில் ஏற்கனவே செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த கக்ராபர் அப்படிங்கிற இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல தான், அணுமின் நிலையத்துல தான் நமக்கு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அணு உலை அப்படிங்கிறது இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இங்கதான் இருக்கு, செகண்ட் ஒன்னும் இப்போ இங்கதான் வச்சிருக்காங்க. சரியா, நாடு முழுவதும் NPCL சார்பில் இப்போது 24 அணு உலைகள் இயங்கி வருகின்றன. இதன் மின் உற்பத்தி திறன் 8100 மெகாவாட் என்பதாகும். ஓகே, கொடுத்திருக்காங்க. ஓகேவா, ஸோ பேசிக்கான டேட்டாஸை நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதனால இண்டிஜினியஸ்லி டெவலப்டு எது பார்த்தாலும் நமக்கு கொஞ்சம் முக்கியமாக தான் இருக்கு. சரிங்களா, ஸோ இன்னைக்கு DNA பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 3 ஆர்டிகல் பார்த்துருக்கோம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு DNA லிமிட் பண்ணலாம். தேங்க்யூ.